ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். மாரியம்மனுக்கு போடக்கூடிய வேப்பிலை மாலை எப்படி கட்டுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாலை கட்ட தேவையானது வேப்பிலைகள், கொஞ்சம் மஞ்சள் சாமந்திப்பூ, கொஞ்சம் வெள்ளை சாமந்திப்பூ. நாம் வேப்பிலை பறிக்கும்போது ரொம்ப கொழுந்தா இல்லாமல் ரொம்ப பழுத்த இலைகளாகவும் இல்லாமல் இதை போல் நல்லா முத்துன டார்க் க்ரீனாக இருக்கக்கூடிய இலைகளை பறிச்சுக்கலாம். பறிச்சுட்டு ஒவ்வொரு இலையிலையும் உள்ள இந்த காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இதை போல் கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து கட்ட ஆரம்பிக்கலாம். 2 வேப்பிலை எடுத்துட்டு நல்லா 2 இல்லைன்னா 3 மடித்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு நூலில் நம்ம எப்பயும் பூ கட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு நூலை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கலாம். ரைட் ஹேண்டில் ஒரு நூலை பிடிச்சிக்கலாம். இலைகளை இதை போல் 2 இல்லைன்னா 3 மடித்து அது மேலே வச்சுட்டு அப்படியே ரைட் ஹேண்டில் உள்ள நூலை மேலே சுற்றி மேலேயே எடுக்கணும். திரும்ப பாருங்கள், 2 இலையை எடுத்து 2 இல்லைன்னா 3 மடிச்சுக்கோங்க. மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சு பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் உள்ள நூலை மேலே கொண்டு போயிட்டு அதை அப்படியே மேலே எடுத்துக்கோங்க. இதை போல் வெளியில் வந்துருச்சுன்னா கட் பண்ணிடலாம். திரும்ப பாருங்கள், இலைகளை எடுத்து மடித்து லெஃப்ட் ஹேண்டில் க்ரிப்பை விடாமல் பிடிச்சிக்கிட்டு அது மேலே வச்சு ரைட் ஹேண்டில் உள்ள நூலை அப்படியே மேலே சுற்றி மேலேயே எடுத்துகிட்டு வரணும். நாம் எப்பயுமே மாலை கட்டக்கூடிய அதே மெத்தட் தான். எல்லா பூக்களையும் வச்சு இதே மெத்தடில் தான் மாலை கட்டுவோம். ஏற்கனவே நிறைய மாலைகள் கட்டுறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதே மெத்தடு தான். லெஃப்ட் ஹேண்டில் க்ரிப்பை விடாமல் பிடிச்சி அந்த நூலை டைட்டாக பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் அப்படியே சுற்றிகிட்டே தான் வரணும். முடிச்சு எதுவும் போடலை, நூல் சும்மா சுற்றிகிட்டே தான் வரும். நான் ஏற்கனவே மாரியம்மனுக்கு போடக்கூடிய வேப்பிலை மாலை ஊசி நூல் வச்சு எப்படி கோர்த்து செய்யலான்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்குறேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மற்ற இலைகள் பூக்கள் வச்சு கட்டக்கூடிய மாலைகளோட லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வெற்றிலை மாலையில் இது 2வது டைப்பு. வேப்பிலையை அப்படி மடித்து கட்டுறது சிரமமாக இருந்ததுனாக்க இதை போல் 2 அல்லது 3 பீசஸாக கட் பண்ணி எடுக்கலாம். எல்லா இலைகளையும் இந்த மாதிரி 2 இல்லைன்னா 3 பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் கட்டின மாதிரியே எடுத்து கட்டலாம். இப்போ பாருங்கள், அதே போல் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு 2 பீஸ் ஆஃப் இலைகளை எடுத்து வச்சு மேலே சுற்றி மேலேயே எடுக்கணும். ரைட் ஹேண்டில் உள்ள நூலை தான் சுற்றணும். லெஃப்ட் ஹேண்டை க்ரிப்பை டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்படியே மேலே கொண்டு போய் மேலேயே கொண்டு வந்துடுங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், 2 இலையை எடுத்து வச்சு லெஃப்ட் ஹேண்டில் உள்ள த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் மேலே கொண்டு போய் சுற்றி அப்படியே மேலேயே எடுத்துகிட்டு வந்துடணும். வேப்பிலையை இது போல் கொஞ்சம் நீளத்துக்கு கட்டிட்டு அடுத்ததாக ஒரு ரவுண்டு மஞ்சள் சாமந்தி, ஒரு ரவுண்டு வெள்ளை சாமந்தி, திரும்ப ஒரு ரவுண்டு மஞ்சள் சாமந்தி, அதுக்கப்புறம் திரும்ப வேப்பிலை. இந்த மாதிரி தான் நான் கட்டியிருக்கிறேன். சென்டர்லேயும் கொஞ்சம் வெள்ளை சாமந்தியும் மஞ்சள் சாமந்தியும் வச்சு கட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.